Hi students, happy morning to all. How are you? எப்படி இருக்கீங்க? ஓகே, டுடே கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஹெச்இயை தான் படிக்கணுமா தி அப்படின்னு படிக்கணுமான்னு நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்குது. ஸோ அந்த டவுட்டை நாம் இந்த கிளாஸில் வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம் வாங்க. The words begin with the consonant sound. கான்சனன்ட் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி இங்கிலீஷில் வந்து 24 சவுண்ட் வந்து இருக்குது. அந்த 24 சவுண்ட்ஸ் வந்தாவே நம்ம த அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், த டீச்சர், த பிளாக்போர்ட், த நேஷன், த பீப்புள், எக்ஸெட்ரா. தி எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, தி வேர்ட்ஸ் பிகின் வித் த ஒவல் சவுண்டு. ஒவல் சவுண்ட்ஸ் வர இடத்துலலாம் நம்ம தி அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஸோ டோட்டலி ஒவல் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் 20 இருக்குது. இந்த 20 சவுண்ட்ஸ் வந்ததுனாவே நம்ம தி அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், தி ஆத்தர், தி எண்ட், தி ஓஷன், தி இம்பார்ட்டண்ட், தி அல்டிமேட், எக்ஸெட்ரா. ஓகே, இதை நம்ம சென்டென்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, த ரைட் வே இஸ் தி ஒன்லி வே. த இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டுன்றது கான்சனன்ஸோட சவுண்டு. தி ஒன்லி ஓன்றது ஓவல் சவுண்டு. ஸோ நம்ம இங்கே தி வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, ஐ வில் ஜாயின் த யூனியன். யூனியன் அப்படின்றது யூவோட ப்ரொனன்சியேஷன் இட் இஸ் கான்சனன்ஸ். ஸோ நம்ம இங்கே த அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இன் த மார்னிங். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். த வந்து கான்சனன்ட் சவுண்டு இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறோம். தி வந்து ஓவல் சவுண்டு வந்ததுன்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓவல்ஸ் லெட்டர்ஸ் இல்லை, ஓவல்ஸோட சவுண்ட்ஸ் அண்ட் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்ததுன்னா யூஸ் பண்ணணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.